அரசியலை எல்லாமே தாண்டி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து ராகுல் காந்தி மீது தமிழக மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து கிரியேட் ஆகியிருக்கு. அப்படி என்ன விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சுட்டாங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் விஜய் ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இருக்க போகிறது. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது வந்து 38 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து கடைசி ஒரு 3 நாளாக வந்து தமிழகம் முழுவதும் வந்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை பற்றி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இரங்கல் வந்து தெரிவித்திருக்காங்க. பல பேர் வந்து கரூரில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்காங்க. பல பேர் வந்து சிஎம் ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இறந்த அடுத்த ஒரு மணி நேரத்திலே சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு கால் பண்ணி இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க, இரங்கல் தெரிவித்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் வந்து விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தி கால் பண்ணி கிட்டத்தட்ட 15 நிமிடம் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். ஸோ அந்த நட்பின் காரணமாக தான் வந்து விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. இதில் வேறு எந்த கூட்டணி சம்மந்தமான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களை பயங்கரமாக வந்து பரவி கொண்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில்